வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம புதினா துவையல் பார்க்க போகிறோம். எண்ணெய், தேங்காய், உளுந்து, புளி, பூண்டு, பச்சை மிளகாய், இஞ்சி, புதினா. சிம்பிளான மெத்தடில் ஈஸியாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இட்லி தோசைக்கு நல்லாயிருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன்றீங்க. அடுப்பு ஆன் பண்ணுங்கள். கடாயை வச்சுருக்கோம். இப்போ நம்ம வதக்கத்துக்கு தேவையான எண்ணெயை ஊற்றுறோம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவளுக்கு தேவைக்கேற்ப ஊற்றிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேவையான அளவு ஊற்றிட்டோம். இப்போ பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய் போட்டுக்கிறோம். உளுந்து போட மறந்துட்டேன். உளுந்து போட மறந்துட்டோம். உளுந்து போட்டுக்கிறோம். கொஞ்சம் மீடியமில் வச்சு பண்ணுங்கள், ஏன்னா பச்சை மிளகாய் படப்படன்னு வெடிக்கும். மூஞ்சில் பட்டுற போது கொஞ்சம் நல்லா பொறுமையாக வதக்குங்க சிம்மில் வச்சு. புதினா போட்டுட்டோம். புதினாவை எல்லாமே நல்லா ஒத்து வர மாதிரி வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வதங்கினா தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். புதினாவை நல்லா வதக்குங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்குங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். ரொம்ப ஹையில் வச்சா டக்குன்னு அடி பிடிச்சிரும், உளுந்து கறிக்கிடும். அதுக்காக மீடியம் ஃப்ளேமில் வைங்க. வதங்கிடுச்சு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக. இப்போ நம்ம தேங்காயும் புளியும் அதில் ஆட் பண்ணிவிட்டு தேவைக்கேற்ப உப்பு போட்டு நம்ம அரைச்சிட்டு வந்துடுறோம். இப்போ தாளிப்பு கரண்டி வச்சு எண்ணெய் ஊற்றி சீரகம், காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டு தாளிச்சிட்டோம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.